இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா என்சிஆர்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட். இவங்க யார் ப்ரோ அப்படின்னா, இவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ப்ளஸ் இவங்க வந்து சம் ஸ்டேட்ஸ் இன் இந்தியாவோட ஜாயின்ட் வெஞ்சராக இருக்காங்க. அதாவது நமோ பாரத் ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ், ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தாங்க இது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் பர்மனன்ட் ரோலுக்கு எடுக்கிற ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு. ஸோ இந்த நிறுவனத்தோட ஆப்ரேஷன் அண்டு மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு எப்படி எடுக்கிறாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எல்லாத்தையுமே நான் டீட்டெயில் தான் சொல்கிறேன். கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், என்சிஆர்டிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, போர்ட்டல் ஓப்பன் பண்ணியாச்சு. வர 24 வரையும் உங்களுக்கு டைம். இந்த என்சிஆர்டிசியில் இவங்க இந்த நமோ பாரத் ப்ராஜெக்ட், இந்த அந்த ஹைஸ்பீட் ட்ரெயின் இருக்குல்ல, ஸோ அதற்கான ஹோல் ப்ராஜெக்டையுமே இவங்க தான் பண்ணுறாங்க. அதற்கான ரூட்ஸ், அந்த காரிடார்ஸ்க்கான ரூட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்தந்த ரூட்ஸில் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ரூட்ஸ் பார்க்குறது மூலயமா உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன்ஸ் அங்கே தான் இருக்கும். பட் இதற்கான எக்ஸாம் எல்லாமே நீங்கள் நம்ம சென்னையிலே எழுதிக்கலாம். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிக்ஸ் தான் எடுக்கிறாங்க. டெம்பரவரியோ இல்லை வந்து கான்ட்ராக்டோ அதெல்லாம் கிடையாது. பர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஓகே, ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் ஒரு 16, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு 16 பேர் எடுக்கிறாங்க. அப்புறம் மெக்கில் 3, சிவிலில் 1, ப்ரோக்ராமிங் அசோசியேட்டில் ஒரு 4, ஹெச்ஆரில் ஒரு 3 பேர், அப்புறம் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஜூனியர் மெயின்டெனரில் 18, அப்புறம் மெக்கில் ஒரு 10, மொத்தமாக 72 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா, இந்த ஜூனியர் இன்ஜினியர் பொசிஷனுக்குலாம் எது எதில் வேகன்சி இருக்கோ அதில் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 25 வயசு வரையும் உள்ளவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே. ஓகே, மித்தபடி இந்த ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் ரோல் இருக்குல்ல, அதுக்கு டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி, இல்லை பிசிஏ, இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை பிஎஸ்சி ஐடி கூட அப்ளை பண்ணலாமா. ஹெச்ஆர் வந்து அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் இருந்துச்சுல, அதுக்கு வந்து கிராஜுவேஷன் வந்து பிபிஏஓ இல்லை பிபிஎம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிகிரி முடித்தவங்க, ஐடிஐ வந்து இந்த ரிலேட்டட், ஐ மீன் இந்த ஃபிட்டர் ரிலேட்டட் இல்லை எலக்ட்ரீஷியன் ட்ரேடில் முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரிஷியன் ட்ரேடுக்கும் மெக்கானிக்கலுக்கு ஃபிட்டர் ட்ரேடு அதுக்கு ஈக்குவலண்டான முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ கேட்டிருக்காங்க. நான் பிடெக் எலிஜிபிளா அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள், அதாவது இந்த பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹோல்டிங் ஹையர் குவாலிஃபிகேஷன் இன் சிமிலர் டிசிப்ளின்ஸ் மே ஆல்சோ அப்ளை. ஸோ அதில் உங்களுக்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பிடெக், பிஎஸ்சி, ஸோ நீங்கள் கூட எலிஜிபிள் தான். பிஎஸ்சி இந்த சென்ஸ் பிஎஸ்சி இன்ஜினியரிங், அதாவது எலக்ட்ரிக்கல் அதில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஐடிஐ ரிலேட்டட் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் கிடையாது. ஐடிஐனா ஐடிஐ தான். டிப்ளமோவுக்கு வேணால் நீங்கள் மேலே பிடெக் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்போ 25 வயசு வரை தான் அப்ளை பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. எஸ்சி எஸ்டினா ப்ளஸ் 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. பிசிஎம் பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க, நீங்கள் ப்ளஸ் 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. 28 வயசு வரையும் உள்ள ஓபிசியும் 30 வயசு உள்ள எஸ்சி எஸ்டியும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைமுங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், முதல் எக்ஸாம் வந்து நீங்கள் சென்னையை சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். டெஸ்ட் சென்டர் சென்னையில் இருக்குது. நான் அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ நம்ம எக்ஸாம் இங்கே எழுதிக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேனா அடுத்ததை ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 100% உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் வேறு ஸ்டேட்ஸில் தான் இருக்கும். எங்கே வேணால் இருக்கலாம் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸில். அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்துக்கணும். அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ப்ராபபேஷன் பீரியட் அப்படிங்கிறது 2 இயர்ஸ் தான். என்ன ப்ரோ அது 2 இயர்ஸ் ப்ராபபேஷன் தான், அப்போ நான் 2 வருஷம் தான் இந்த வேலையா அப்படின்னா கிடையாது. என்னென்னா, இப்போ பொதுவாகவே எல்லா வேலையிலையுமே இது கொண்டு வந்துட்டாங்க. எல்லா அரசு வேலையிலையுமே முதல் 2 வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. இது இந்த வேலைன்னு கிடையாது, எல்லா அரசு வேலையிலையுமே கொண்டு வந்துட்டாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்த்துலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ சேலரி பாருங்கள், இதில் வந்து இனிஷியல் பேசிக் பே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ், ஐ மீன் டியர்னஸ் அலவன்ஸ், டிஏவாக இருக்கட்டும், ஹச்ஆர்ஏவாக இருக்கட்டும், பெர்க்ஸ் அலவன்ஸ், கேஃபிட்டீரியா, அதாவது ஃபுட்டு, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறதுனால ஒரு டீசெண்டான சேலரி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஆன் த ஜாப் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் உங்களை வந்து பர்மனன்ட் பண்ணுறாங்க. 1000 ரூபாங்க ஃபீஸு. யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் அவங்களுக்குலாம். எஸ்சி எஸ்டிக்கு அப்படிங்கிறதுக்கு ஃபீஸ் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் மட்டுமே போதுமானது. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் www.ncrtc.in. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
இன்ட்ரெஸ்டடாகவும் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே மேட்ச் ஆகிறவங்க. ஸோ அதே மாதிரி மேப்பிங் ஃபார் இன்ஜினியரிங் டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ மெக்கு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி போஸ்டிங் இருக்குல்ல, அந்த மெக்குக்கு ஈக்குவலண்ட்டாக உள்ள இந்த டிசிப்ளின்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது மெக்குக்கு ஈக்குவலண்ட்டாக ஆட்டோமொபைல் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு ஈக்குவலண்ட்டாக என்னென்ன இருக்கோ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஈக்குவலாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனும் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ இது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி நீங்களாம் எலக்ட்ரானிக்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம பார்க்குறதுனால தானே ஓகே சிஎஸ்ஐடிக்கு கூட வேகன்சி இருக்குன்னு நமக்கு தெரியுது. நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிற வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். அதை தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்டாக செக் பண்ணுங்கள். ஹையர் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் பர்மிட்டட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து டிப்ளமோ முடித்து பிபிடெக் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை முடிக்காமல் பிபிடெக் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ மோரார்லஸ் இதை பற்றின ஒரு மேக்ஸிமம் தகவல் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்களும் நிறையா செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள். என்சிஆர்டிசி, அதாவது இந்த பாரத் நமோ ப்ராஜெக்ட், அதாவது ஒன்றும் இல்லைங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட தான். பட் இந்தியாவில் சில ஸ்டேட்ஸ் இருக்காங்க. என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னா டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், யூபி இந்த போல் ஸ்டேட்ஸோட இவங்க ஜாயின் வெஞ்சராக, அந்த கவர்மெண்ட்டோட இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாயின் வெஞ்சராக இருந்து அந்தந்த ஸ்டேட்டில் இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் இந்த ப்ராஜெக்ட் இப்போ நம்ம தமிழகத்துக்கு வருது அப்படின்னா நம்ம தமிழகத்தோடையும் ஜாயின் வெஞ்சராக இருந்து நம்ம தமிழகத்துலேயும் இந்த ப்ராஜெக்டை இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. தற்போது இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த பக்கம் நார்த் சைடு தான் இருக்குது. ஸோ ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு ஆப்வியஸாக நார்த் சைடு தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டாக அவங்க ப்ரொசீட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இவங்க வெப்சைட்டில் இன்னும் இதற்கான என்னென்ன எக்ஸாம் எப்படி படிக்கணும் இது போன்ற தகவலும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாலும் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.